ஹாய் ரோக்லே, இந்த வீடியோ வந்து ரொம்ப மாதம் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். இது சின்னில் இருக்க அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஐப்ரோஸ் த்ரெட் வாங்கிக்கோங்க. ஒரு ஜான் அதை வந்து டபுளாக, அப்புறம் 2 ஜான் எடுத்துக்கோங்க. கீழே முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு இதுக்கு பேர் செல்ஃப் த்ரெட்டிங். நீங்கள் அப்பர் லிப்ஸ், சின்னு, ஐப்ரோஸ் எல்லாமே இதை வச்சு எடுக்கலாம். ஐப்ரோஸ் வந்து கீழே இருக்கிறது மட்டும் நீங்கள் ப்ளக் பண்ணுறதே பெட்ரு. கீழே லோவர் ஐப்ரோஸ் எடுக்கும் போது ஸ்கின் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த த்ரெட் வச்சு. இப்படி வந்து முடிச்சு போட்டுட்டு நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி விளாடுவோம்ல நூல் வச்சு சின்னதில், அந்த மாதிரி ஒரு 5 முடிச்சு போட்டுக்கோங்க. 5 நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அதை சும்மா இப்படி விரித்து விளாடுவோம்ல பட்டர்ஃப்ளை மாதிரி நூலில் சின்னதுலலாம், அந்த மாதிரி வச்சு ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து அதை இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா லோவர் சின்னில் இருக்க முடி வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய முடியாக இருந்துச்சுல்ல. எனக்கு பெருமெனபாஸ் போயிட்டுருக்கறனால ஆனஞ்சிக்கு மேட்சிங்காக எனக்கும் தாடி வந்துட்டுருக்கு போல் இருக்கு. பாருங்கள், குட்டி குட்டி முடி ஒரு 5-6 முடி இருக்குது சின்னில். அதை அப்படியே எய்ம் பண்ணி இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் த்ரெட்டிங்கு ஓட்டினீங்கன்னா எடுத்துடலாம். இப்படி த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா, செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 15 days திருப்பி இந்த க்ரோத் வரத்துக்கு ஆயிரும். நம்ம ரேசர் யூஸ் பண்ணோன்னா திருப்பி ஒரு வாரத்துக்கு எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நிற்கும். அதுக்கு தான் கொஞ்சம் சிக்கு மாதிரி ஆகிக்கும். அதை திருப்பி இப்படி ஓட்டி விட்டிங்கன்னா அந்த சிக்கு ரிலீஸ் ஆகிரும். 5 நாட் போட்டிருக்கீங்கள, தெரியுதா வரவங்களே? முடி வர்றது தெரியுதா? முடி தெரியுதா? முதல்ல தாடி மாதிரியே இருந்தால் அவங்களுக்கு கண்டு தெரியும். இது அங்கங்கே ஒன்று இருக்கனால தெரியாது. இந்த மாதிரி செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. இது எப்போவோ எடுத்தேன், ஸ்ரீ அக்கா ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். கேலரி நிறைஞ்சி கிடக்குது, அதனால தான். இதே வச்சு நீங்கள் ஐப்ரோஸும் நான் என்ன மாதிரி டைரெக்ஷனில் கையை வச்சு ஓட்டுறேன்னு பாருங்கள். ஐப்ரோஸும் பொறுமையாக எடுத்துக்கலாம், ஃபார்ஹெட் எடுத்துக்கலாம். கீழே யாராச்சும் ஹஸ்பண்டை வச்சு பிடிக்க சொல்லி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரையாச்சும் லோவர் ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு கீழே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஆனால் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். யங் ஏஜில் எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அந்த ஸ்கின் கொஞ்சம் லூஸ் ஆயிடுதுல்ல. அதனால் லோவர் ஐப்ரோஸ் இதில் எடுத்திங்கன்னா புண்ணு தான் ஆகும். அதனால் கீழே மட்டும் ப்ளக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரேசர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் த்ரெட்